கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமையும் கனமும் துதியும் ஸ்தோத்திரங்களும் என்றென்றைக்கும் சதா காலங்களும் உண்டாயிருப்பதாக. All glory, power, honor and praise be to God Almighty now and forever. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த பரிசுத்த ஆராதனைக்கு வந்திருக்கிறவங்க ஒவ்வொருவரையும் அன்போடு நான் வணங்கி வாழ்த்தி உங்களை வரவேற்கிறேன். My beloved children of God, I greet the congregation who have gathered in the name of our Lord and Savior Jesus Christ. அன்பானவர்களே, இந்த நாளிலே கூட தேவனுடைய வார்த்தையை நாம் தியானிக்க இருக்கிறோம். My beloved people, even today we are here to meditate on the word of the Lord. வாசிக்கலாம். யோபுவின் சரித்திர புத்தகம் 23ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். அவரோ வென்றால் ஒரே மனமாய் இருக்கிறார், அவரை திருப்பத்தக்கவன் யார்? அவருடைய சித்தத்தின்படி எல்லாம் செய்வார். Let's turn to the book of Job, chapter 23, verses 13. It says, "But he is of one mind, and who can turn him? And what his soul desires, even that he does." அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த வசனங்களை நாம் சிந்திக்கிற போது நம்முடைய உள்ளான மனுஷன் நிச்சயமாக உணர்வு அடைய வேண்டும். My beloved people, as we meditate on these verses, word of God, definitely our soul, our inner man should have some kind of inner peace and should realize it. யோபு என்பவர் சுகபோகமாய் இருக்கும்போது செய்த அறிக்கைகள் அல்ல, செய்திகள் அல்ல இந்த வசனம். This verse doesn't really come from Job when he was living a luxurious life. யோபு சொல்லுகிறார், அந்த 23ஆம் அதிகாரத்தின் முதல் வசனத்திலே, யோபு பிரதியுத்தரமாக, இன்றைய தினமும் என் அங்கலாய்ப்பு முரண்டுத்தனமாக எண்ணப்படுகிறது, என் தவிப்பை பார்க்கிலும் என் வாதை கடினமானது. In the same chapter, first and second verse, it says, "Then Job answered and said, Even today is my complaint bitter, my hand is heavy in spite of my groaning." நீங்க எத்தனை பேரு வாதத்தோடு இருக்கிறீங்க? How many of you are here with groanness? கைகால் விழுந்து போய் நடக்கவே முடியாம கால பட்டக்ஸ்ல தேஞ்சி தேஞ்சி நடக்கிறவங்க இருக்கிறீங்களா? Are you anybody who are able to walk on your legs and you're paralyzed? அப்படி என்றால் தேவன் நம்மை நன்றாக வைத்திருக்கிறாரா இல்லையா? Which means God has kept us in a very good and a blessed manner, isn't it? நீங்க எப்படி நம்புறீங்களோ இல்லையோ, நான் தைரியமா சொல்லுவேன், I am very perfect. I don't know how you take it or how you believe it, but I would tell you, like, I feel I am very perfect. நான் சுகமாக இருக்கிறேன். I am fine, I am good. என் பலவீனங்களிலே கிறிஸ்துவின் பலன் பூரணமாய் விளங்குகிறது. In my weakness, God's strength is resting on me. நேற்றைய தினத்துல கூட இங்க வந்து பிளம்பர் கேட்டார், இவ்வளவு வேகமா இறங்குறீங்க, வேகமா ஏறுறீங்கன்னு. உங்களுக்கு உதவி செய்யறா, வேகமா ஏறுங்க, வேகமா இறங்குங்கன்னு. Even the plumber who came here yesterday asked me, how could you climb the stairs so fast? How could you get down so fast? I told him in turn, just to help you, I am able to do this. நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க, நாம் எல்லாருமே பலவீனமானவர்கள். ஆனால் அந்த பலவீனத்தின் மேலே பலனை கொடுக்கிற இயேசு பலவானாய் நமக்குள் இருக்கிறபடியால் நாம் ஒருவரும் பலவீனர்கள் என்று சொல்லாமல் பலவான்கள் என்று சொல்லுவது நலமாயிருக்கும். My beloved people, let's listen very carefully. We all are people who has a lot of weakness, but the strengthening Christ is within us. So let's call ourselves a strengthened people than calling ourselves weak. ஆகவே இந்த காலவேளை சத்தியத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். உன்னையும் என்னையும் ரட்சித்த ஆண்டவர் ஒரே மனமாயிருக்கிறார். Therefore, this morning we are expected to understand the truth that the Lord who sanctified you and me is of one mind. எதிலே அவர் ஒரு மனமாயிருக்கிறார், ஒரே மனதாயிருக்கிறார் என்றால்
நாம் எப்படி நம்முடைய பிள்ளைகளை வளர்ப்பதிலே அவர்களுக்கு நல்ல காரியங்களை கொடுத்து நல்ல நிலையில உயர்த்துவதிலே ஒரு நிலையான காரியத்தை செய்து வருகிறோமோ, இதை காட்டிலும் பல கோடி மடங்கு அதிகமான நம்முடைய தகப்பன், நம்முடைய தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிறதிலே நடத்துகிறதிலே அவர் ஒரே மனமாகவே இருக்கிறார். If you were to ask me in what matter is he of one mind, I would like to tell you, how are we treating our children and bringing them up and helping them to study or expecting them to be in a better place. Likewise, 1,000 times more than what we expect from our children, God expects from us, and he is very particular in building our lives, building our soul, building our mind, and that is the main concern. Here it's mentioned, God is of one mind. பக்கத்திலே பார்த்து நல்ல கையை பிடிச்சு அப்படி கொஞ்சம் ஸ்மைல் பண்ணி, ஸ்மைல் வரலன்னா ஜீசஸ் சொல்லுங்க. உங்க 2 பல்லு வெளியே தெரியும். அப்போ சொல்லுங்க, உங்களை ரட்சித்த இயேசு கிறிஸ்து உங்களை ஆசீர்வதிப்பதிலே ஒரே மனமாய் இருக்கிறார். உங்களுக்கு எதை நிர்ணயித்தாரோ அதை நிறைவேற்றுவதிலே ஒரே மனமாய் இருக்கிறார். யாரும் அவரை திருப்பவே முடியாது. ஆமென். நல்ல ஜோர கைகளை தட்டி, இது பட்டாது. கட்சிக்காரன் கூட நல்லா கை தட்டலாம். நீங்க சொல்றத பார்த்து அவன் கோட்டுக்கு பிரியாணி கை தட்டலான்ற மாதிரி இருக்கு. ஆனா அதை விட பல மடங்கு நமக்கு அபிஷேகம் கொடுத்திருக்கிறார், பல மடங்கு வல்லமை கொடுத்திருக்கிறார், அவருடைய பிள்ளைகளால் வாழ கிருபை கொடுத்திருக்கிறார். ஆகவே கரங்களை தட்டி உற்சாகமாய், என்னை ரட்சித்த இயேசு என்னை ஆசீர்வதிக்க ஒரே மனமாய் இருக்கிறார். It's our responsibility to proclaim the word of God, saying that the God who sanctified me, God who brought me out of the mighty pit, is strong enough, is of one mind, just to bring us up in the way he wanted us to. ஒரு நாள் எங்கேயோ பஸ்ல போறேன், அதுல ஒரு பாட்டு போட்டாங்க. அந்த ஒரு வரி, மனம் ஒரு குரங்கு, மனித மனம் ஒரு குரங்குன்னு போட்டாங்க. As I was traveling in a bus, they played a song which said that our mind is more like a monkey's mind, and a monkey's mind also similar to, it doesn't stay at a place, it keeps climbing. This is how they meant it. உடனே அந்த டிரைவரை பார்த்து கேட்டேன், இந்த பாட்டுக்கு ஏத்த மாதிரி உங்க மனசு குரங்கு மனசா அல்ல கரெக்டா கொண்டு போய் சேர்ற மனசான்னு கேட்டேன். அவர் சொன்னார், அது பாட்டு சார், இது டிரைவிங் சார். So when I asked the driver listening to this, I asked him, is your mind also monkey mind? Would you help us to reach safely on the designated spot? He said, that is just a song and this is driving. I will concentrate on my driving yet. ஒரு குடும்ப தலைவன் குடும்பத்தை நடத்துகிறதற்கு பெயர் டிரைவிங். அது ஒரு பெரிய டிரைவிங். When a head of the family drives the family in a right way, that is the greatest responsibility as driving. அதே மாதிரி ஒரு மனைவி புருஷனோடு இருந்து பிள்ளைகளை நடத்தி கொண்டு போவது அது பயங்கரமான ஒரு டிரைவிங். Likewise, a woman in the family being with her husband and bringing up their child together, that's the another stage of driving. ஹஸ்பண்ட் என்கிற டிரைவரு வேலைக்கு போவாரு, வருவாரு, சம்பளம் வாங்கி கொண்டு வந்து கொடுப்பாரு, அதோடு அவர் கதை முடிஞ்சது. As we said here, when we consider the husband and the family as a driver, what's his responsibility? He would go for work, he'll get back home, he'll get the salary and hand it over to the family. ஆனா அந்த சம்பளத்தை ஏற்ற தாழ்வுகளை, உயர்வு தாழ்வுகளை கணக்கு போட்டு செலவு பண்ணுகிற எங்க அன்பு தாய்மார்களுக்கு ஒரு பெரிய வணக்கத்தை சொல்றேன். I would like to share my praises to the women in the family who receives a salary and considers all the great or small issues happening in the family, managing it so well, taking care of the accounts and bringing the family in the right way and taking care of the provision. This is a great responsibility. I would like to give you hats off for it. நல்லா நீங்க கவனிங்க. இவன் முன்ன நின்று LNT லோன் வாங்கி கொடுத்துட்டு
அவர் வாங்கினவர் ஜாலியா இருக்கிறார். ஜாலி மேரா ஜாலி, அண்டாங்குண்டாங்காலி, சேட்டு கடையில ஜாலி. ஆனா வாங்கி கொடுத்தவங்க பதங்கொலைறாங்க பாருங்க. அப்படியே எங்க அப்பா அந்த லோன் டைம் வந்துட்டவங்க, அதுவும் குழுவா இருந்து வாங்கி கொடுத்துடுறாங்களா. குழுவுக்கு தலைவியா இருக்கிறவ படாத பாடுபடுறான். ஏன்னா ஒத்துரு கட்டலனாலும் குழுவுக்கு கெட்ட பேர் வந்துடும், நாளைக்கு நன்மைகள் கிடைக்காம போயிடும்னு. அதே மாதிரிதாங்க குடும்ப தலைவிகள் இன்னைக்கு பதங்கொலைறாங்க. I would like to give you an example. Like when a person gets a loan from L&T, the more than the person, but who stood by to get a loan would suffer a lot when the days are due for loan. But likewise in the family, when they get a loan, like in the group or associations, when they get a loan, there would be a lot or more of a trembleness for the head of the association than to the family. நல்லா கவனிக்கணும். நீங்க நம்ம சர்ச்சுக்கு முன்னாடி இருக்கிற அந்த ஊர்ல இருந்து ஒருத்தர் வந்தார். பாஸ்டர், அர்ஜென்ட்டா ஒரு 1000 ரூபாய் கொடுங்க, குழு பணம் கட்டணும், நான் அடுத்த செவ்வாய்க்கிழமை வந்து கொடுக்கிறேன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு போனார். யாரோ இல்ல, நம்ம நம்பிராஜுடைய தம்பி. 1 வருஷத்துக்கிட்ட ஆகுது, இன்னும் எந்த செவ்வாய்க்கிழமை வரல போலுக்கு. My beloved people, I would give you an example. Just near to our church, there was a brother. You know our brother Nambiraj is a younger brother probably. He came asking like, Pastor, please lend me 1,000 rupees. It's very urgent. I would give it to you the coming Tuesday. And it's a year now. I haven't received it back. எப்பவுமே ஏதோ ஒரு விதத்துல மனிதனுடைய வாழ்க்கை தடுமாற்றமாகவே இருக்கும். ஆனால் நம்மை கரம் பிடித்தவர் ஒரு நாளும் தடுமாறுகிறவர் அல்ல, நம்மை தடுமாற பண்ணுகிறவரும் அல்ல. அவர் கை பிடித்தார், கரெக்டா நடத்துகிறார். We have to understand the fact that the person, the Lord who is holding our hands, doesn't let us to tremble at any point of time. He doesn't allow any kind of trembleness in our ways, and even if we tremble, He ensures to hold us upright and put us straight. அவர் ஒரே மனமாய் இருக்கிறார். நம்முடைய உயர்வை குறித்து, நம்முடைய குடும்பத்தின் ஆசீர்வாதத்தை குறித்து, நம்முடைய பிள்ளைகளின் எதிர்காலத்தை குறித்து, நம்முடைய வாழ்க்கையிலே நாம் எப்படியெல்லாம் வாழ வேண்டும் என்று நமக்கு ஒரு வரைபடம் வரைந்து வைத்து அதன்படி நடத்துவதிலே ஒரே மனமாக என் தேவன் இருக்கிறார். God is of one mind in few things. Let me tell it to you. In the heights of a family, in the family's blessing, and in the future of our children, and putting us in a higher places, putting us in a right place. He is of one mind, and nobody could change it. நாம் குரங்கு போல இந்த மரத்திற்கும் அந்த மரத்திற்கும், அந்த வீட்டுக்கும் இந்த வீட்டுக்கும் தாவுகிறது போல இருந்தாலும் நம்மை கரம் பிடித்தவர் நாம் தடுமாறி கீழே விழுந்து விடாதபடி தாங்கி நடப்பதிலே நடத்துவதிலே அவர் வல்லமை உள்ளவராயிருக்கிறார். Even if we tremble or climb the trees like a monkey, climb the ways of our lives, He bears us, holds us, and puts us straight and leads us straight and ensures that we are straight. நாம் தள்ளாடாமல் இருப்பதற்காக தான் என் இயேசு சிலுவையை சுமந்து கொண்டு தள்ளாடி தவழ்ந்து கொல்கதா மலையின் மேலே ஏறி 3 ஆணிகளிலே தொங்கி ரத்தமெல்லாம் சிந்தி மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோடு எழுந்தார். He doesn't want us to crawl. He doesn't want us to tremble. He doesn't want us to be shaken, and that's the main concern. He shaken himself as He carried the cross for us towards Mount Golgotha, and where He crucified, He was crucified, He was nailed in 3 places. He carried all the burdens that we had to carry, and He trembled a lot just to care for us. வாழ்க்கையிலே தள்ளாடுதல்கள் வரும், தடுமாற்றங்கள் வரும், தவறி விழும்படியான சூழ்நிலைகள் வரும். எப்படி வந்தாலும் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, நான் உன்னை தாங்கி என் நீதியின் வலதுகரத்தினால் உன்னை தாங்கி உனக்கு சகாயம் பண்ணுவேன் என்று சொன்ன தேவன் நம்மை விட்டு விடவில்லை, நம்மை விட்டு விலகவில்லை, நம்மை கண்டுகொள்ளாமலும் இருக்கவில்லை. In our lives, definitely there will be situations where we have to
slip down, where we have to be trembling, where we have to be slightly shaken. But he is a person with his mighty righteous hands. He holds us upright and he ensures that we are not shaken or we are not trembling anymore, and he makes sure that we are in his safe hands. So he lifts us up with his righteous hands and puts us up. வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்க, நான் அடிக்கடி மாறிடுவேன், I might change anytime. பேச்சுல மாறிடுவேன், My words might change. செயல்ல My மாறிடுவேன், actions might change. எல்லாத்திலயும் உல்டா பண்ணுவேன். I might change everything. என் கைய upside down. பிடிச்ச இயேசு But the ஒரு God who held நாளும் my hand என் வாழ்க்கைய shall not மாற்றவே இல்லை, கைவிடவே இல்லை, நான் வெக்கப்பட்டு போகவே இல்லை, never put to shame. என்னை அற்புதமாய் நடத்துகிறார். ஆமென். நல்ல கைகளை தட்டி சந்தோஷமா மகிழ்ச்சியோடு உற்சாகமா இன்னும் சத்தமா பலமா Praise the Lord. நமக்கு தத்தளிப்புகள் வரலாம், தவிப்புகள் வரலாம், போராட்டங்கள் வரலாம், நிந்தைகள் வரலாம், அவமானங்கள் வரலாம், அவையெல்லாம் வரும். ஆனாலும் அவை எல்லாவற்றையும் நாம் பேஸ் பண்ணுவதற்கு முன்பாக நமக்கு முன்னாடி போகிற ஒரே மனமாய் இருக்கிறவர் அதை பேஸ் பண்ணுகிறார். ஆகவேதான் அவர் சொன்னார், உன்னை தொடுகிறவன் என் கண்ணின் மணியை தொடுகிறான். In our walks of life, there are a lot of trials, lot of tribulations, lot of trembleness, lot of problems might come our way, but the Lord who is going before us, who is walking before us, who is of one mind, will never let us down, and he ensures he makes our path straight. And that's why the scripture says, God says, like, whoever touches my child is like touching the ball of my eye. என்னாகமம் 23 அதிகாரம் 19, 20, 21 வசனங்களை நாம் வாசிக்க கேட்கலாம். பொய் சொல்ல தேவன் ஒரு மனிதன் அல்ல, மனமாற அவர் ஒரு மனுபுத்திரன் அல்ல, அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ, வசனித்தும் நிறைவேற்றாதிருப்பாரா? இதோ ஆசீர்வதிக்க கட்டளை பெற்றேன், அவர் ஆசீர்வதிக்கிறார், அதை நான் திருப்ப கூடாது. அவர் யாக்கோபிலே அக்கிரமத்தை காண்கிறதும் இல்லை, இஸ்ரவேலிலே குற்றம் பார்க்கிறதும் இல்லை. அவர்களுடைய தேவனாகிய கர்த்தர் அவர்களோடு இருக்கிறார். ராஜாவின் ஜெய கம்பீரம் அவர்களுக்குள்ளே இருக்கிறது. தேவன் அவர்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினார். இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுதலும் இல்லை. தேவன் என்னென்ன செய்தார் என்று யாக்கோபை குறித்தும் இஸ்ரவேலை குறித்தும் கொஞ்சம் காலத்திலே சொல்லப்படும். Let's turn to the book of Numbers, chapter 23, verses 19 to 23. It says, God is not man that he should lie, neither the son of man that he should repent. Has he said, and shall he not do it? Or has he spoken, and shall he not make it good? Behold, I have received commandment to bless, and he has blessed, and I cannot reverse it. He has not beheld iniquity in Jacob, neither has he seen perseverance in Israel. The Lord his God is with him, and the shout of king is among them. God brought them out of Egypt, yes, as it were the strength of a wild ox. Surely there is no enchantment against Jacob, neither is there any division against Israel. According to this time it shall be said of Jacob and of Israel what God wrought. நன்றாக கவனியுங்கள். பொய் சொல்ல தேவன் மனிதன் அல்ல. Please listen very carefully. God is not a man to lie. அப்படின்னா மனுஷன் யாரு? 1 நம்பர் துப்பாக்கூர்
Therefore, it means that a man is filled with lies. மனிதர்கள் எப்பொழுதுமே பொய்யர்களும் பித்தலாட்டக்காரர்களும் வஞ்சகர்களும் வஞ்சிக்கிறவர்களுமாக மனிதர்கள் இருக்கிறார்கள். அது மனிதர்கள். ஆனால் நீங்களும் நானும் தேவனுடைய பிள்ளைகள். பொய்யுக்கும் நமக்கும் சம்பந்தம் இருக்க கூடாது. நாம் பிரித்தெடுக்கப்பட்டவர்கள். நாம் யாக்கோபின் சந்ததி, ஆபிரகாமின் குமாரர்கள், இஸ்ரவேலுடைய வம்சம். ஆகவே நாம் பொய் சொல்லுவதை தவிர்ப்பது நல்லது. நமக்குள் இருக்கிறவர் பொய் சொல்ல மாட்டார். My beloved people, it says a man is always filled with lies and he is always unlawful, he is always unjust. But men could be that way, but you and me are chosen. We are a separated seed of God. We are a generation of Jacob. We are children of Abraham. We are the tribes of Israel. Therefore, God has chosen us and separated us. Therefore, we don't have to lie and we are not called for it. நல்லா நீங்க கவனிங்க. இன்னைக்கு பொய்ய ஏக்கரா கணக்குல பேசுறவங்க தான் இருக்கிறாங்க. சென்ட் கணக்குல இல்ல, அடி கணக்குல இல்ல, ஏக்கரா கணக்குல பொய் பேசுறவங்க இருக்கிறாங்க. ஆனா அவங்க பைபிள் எடுத்துக்கிட்டு அவ்வளோ பயங்கரமா வருவாங்க. வெளியே அம்புட்டு பொய்ய பேசிட்டு இங்க வந்து அவ்வளோ பயங்கரமா பரிசுத்தமா ஆக்ட் பண்ணுவாங்க. அவர்களுக்குள்ள இருக்கிறது தேவன் அல்ல, பொய்யனும் பொய்யுக்கு பிதாவுமா இருக்கிற பிசாசானவன். My beloved people, listen very carefully. I would like to tell you that there are many people who are filled with lies outside, but they come to the place of God like very spiritually, very holy. Let me tell you, God is not within them. They are only liars, and the father of liar is within them. நாம் ஆரம்பத்திலே கொண்ட உண்மையிலே முடிவு பரியந்தம் அந்த உண்மையோடு இருந்து உத்தமத்தை கை கொண்டு அவருடைய நாமத்துக்கு பிரதிநிதிகளாக, அவருடைய நாமத்துக்கு அத்தாட்சியாக வாழ தேவன் நம்மை கரம் பிடித்திருக்கிறார். பிடித்த நோக்கத்தை நிறைவேற்றி முடிக்கிற வளவும் நம்மை கைவிடாமல் மனம் மாறாமலும் இருக்கிற தேவன் நம்மை நேர்த்தியாய் நடத்துவாராக. Let's understand one fact very clearly. We are all called from beginning. We have been called for truth. We were chosen for truth. And God who builds us, God who guides us, wanted us to resemble Himself and wanted us to stay as a witness for Him. Therefore, the Lord who called us is not a man to lie. He wouldn't change. He would direct us the way He expects us to be directed. ஒரு நாள் ஒரு தேவனுடைய மனுஷன் சொல்றாரு, நம்ம ஆளுங்க 2 காரியங்களை பேசுறாங்க பாஸ்டர். என்னங்க ஐயான்னு கேட்டேன். அவர் சொல்றாரு, பரிசுத்த பொய்யும் சொல்றாரு, பிசாசின் பொய்யும் சொல்றாங்க. I met a pastor once and he said, our people are talking 2 different types of lies. I asked him in turn, what is it? He said, they are speaking lie for holiness, like holy lie, and they also talking lies which is pleases Satan, and it's a satanic lie. எனக்கு அப்படியே ஒரு மாதிரி ஆயிடுச்சு, கிருகிருன்னு ஆயிடுச்சு. இது வரைக்கும் கேள்விப்படாத ஒரு பரிசுத்த பொய் ஒன்று இருக்குதுன்னு தெரியாத போச்ச. அப்படி தெரிஞ்சிருந்தா ஏக்கரகான்ல பரிசுத்த பொய்யே பேசி இருப்பேன் அவர்கிட்ட சொன்னேன். I felt a little shaken, understanding the fact that I was not aware of this kind of a holy lie that could be said. If I'd had a chance, I would have said it in acres and cents. நாம் பொய்யர்களும் பொய்த்தனமான வாழ்க்கை வாழுகிறவர்களும் மரட்டு கௌரவவாதிகளுமாய் நாம் இருக்கிறோம். நம்முடைய தேவனோ நம்மை ரட்சித்தார், மீட்டெடுத்தார். நம்மை ரட்சித்த நோக்கத்தை நிறைவேற்றுகிறவர் என்னைக்கும் மனம் மாறாமல் இருப்பார். We are people of unjust. We all are liars. We are living in this unlawful world. But the Lord who chosen us is not a liar. He is a person with lot of trust. He delivered us. He rescued us, sanctified us, and He has chosen us to be His people. And He will never change. And He is never a man to lie. பழைய ஏற்பாட்டிலே கோராகின் புத்திரர்கள் இருந்த இடம் பிளந்து
250 பேர் அக்னிக்குள்ள போனாங்க. எதுக்கு? மோசேயுக்கும் ஆரோனுக்கு விரோதமா முறுமுறுத்து, நீங்க தான் ஊழியம் செய்ய முடியுமா, நாங்க செய்ய மாட்டோமா, நீங்க தான் தூபம் காட்ட முடியுமா, நாங்க காட்ட மாட்டோமா அப்படின்னு சவடாலா பேசி அவங்க அடுத்த நிமிஷமே நரகத்துக்கு அக்கினிக்கு போனாங்க. இந்த காலத்துல, புதிய ஏற்பாட்டு காலத்துல ஊழியம் செய்வதற்கு எல்லாருக்கும் அழைப்பு இருக்கிறது. பொய் சொல்ல இங்க இடமில்லை. My beloved people, in the Old Testament, we know sons of Korah who accused and who told false accusations, saying that what only Moses and Aaron can, the tribes of Moses and Aaron can only do ministry, only their generation could do ministry, only they could serve God. Why can't we do? The moment they said that, they were pushed into the 250 feet of fiery flame, where they did not expect that to happen. And in the New Testament, everyone are called to do ministry, and we are not called to lie. We are chosen to work for God and serve His purpose. தேவன் நம்மிடத்திலே மனம் மாறாம இருக்கிறதற்கு, ஒரே மனமா இருப்பதற்கு ஒரு முக்கியமான காரியம் இருக்கிறது, காரணம் இருக்கிறது. உங்களையும் என்னையும் ராஜரீக ஆசாரிய பரிசுத்த ஜாதியாக கூட்டமாக அழைத்திருக்கிறார். நாம் எப்படியாகிலும் மாறாத தேவனை, மகிமையின் தேவனை ஜனங்கள் நடுவிலே கொண்டு போய் நிறுத்தி அந்த சிலுவை அண்டையில ஒரு கூட்டத்தை இழுக்கதான் நம்மை பிடித்திருக்கிறார். நம்மை ரட்சித்த தேவன் மாறாதவர், மனம் மாறாதிருக்கிறார். There is a reason for God to be unchanging in our cases. It's because He has chosen us, He has sanctified us for one reason, and He's been patiently waiting for us for just one reason. That's nothing but He believes that we could bring one set of people to His holy place, and we could sanctify them. We could make them understand the glory of the Lord, and make them feel we are serving the only Lord who is only for the holy people and who is glorified now and forever. அவரோ என்றால் ஒரே மனமாய் இருக்கிறார். நம்மை ரட்சித்த நோக்கம் நிறைவேற, நம்மை ரட்சித்த திட்டம் நிறைவேற, நம்மை வைத்த இடத்திலே நம்மை கொண்டு காரியங்களை செய்ய அவர் மாறவில்லை. நாமும் மாறாதவர்களாக அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த அழைக்கப்பட்டிருக்கிறோம். அதை செய்வோம். கிருபை நம்மளை தாங்கி நடத்தும். He is of same mind. Nobody could change it. He is of one mind because He is ready to fulfill the purposes that He has planned for, and we are also expected to be people of unchanging mind, so that we are in the right track and He's never going to change. Let's build the holy place for the Lord and bring more people into God and serve the purpose. இரண்டாவது பகுதிக்கு நாம் வருகிறோம். அவரை திருப்பத்தக்கவன் யார்? Let's get into the second part of the sermon. Who could turn Him? அவரை திருப்ப முடியுமா? Can anyone turn Him? அவர் திரும்புவாரா? Would He turn? நிச்சயமாக அவரை நாம் திருப்ப முடியும். அவர் திரும்புவார். Definitely we can turn Him, and He would in turn to us. அவரை திருப்பத்தக்கவன் யார் என்று கொஸ்டின் மார்க் போடப்பட்டிருக்கிறது. அவரை திருப்பி நம்மை ஆசீர்வதிக்கிறவராக, மனம் இறங்குகிறவராக, நம் மீது தயவு வைக்கிறவராக மாற்றக்கூடிய ஒன்று இருக்கிறது. அதுக்கு பெயர்தான் ஜெபம், அதற்கு பெயர்தான் தாழ்மை, அதற்கு பெயர்தான் பாவ அறிக்கை, அதற்கு பெயர்தான் தேவனோடு உறவு வைக்கும்படி அர்ப்பணிக்கிறது. Here it's mentioned, who can turn Him? There is a question mark given, which means there is an answer to it. We can definitely turn Him. We can make Him to have some concern, courtesy towards us through our prayers. வாசிக்கலாம். யோனாவின் தீர்க்கதரிசன புத்தகம் 3ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை. யாருக்கு தெரியும்? நாம் அழிந்து போகாதபடிக்கு ஒருவேளை தேவன் மனஸ்தாபப்பட்டு நம்முடைய உக்கிர கோபத்தை விட்டு திரும்பினாலும் திரும்புவார் என்று கூற சொன்னார். அவர்கள் பொல்லாத வழியை விட்டு திரும்பினார்கள் என்று
தேவன் அவர்களுடைய கிரியைகளை பார்த்து தாம் அவர்களுக்கு செய்வேன் என்று சொல்லி இருந்த தீங்கை குறித்து மனஸ்தாபப்பட்டு அதை செய்யாதிருந்தார். Let's turn to book of Jonah, chapter 3, verses 9. It says, "Who can tell if God will turn and relent and turn away from his fire's anger, that we perish not? And God saw their works, that they turned from the evil way, and God relented of the disaster that he had said that he would bring upon them, and he did it not." நன்றாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும், கவனிக்க வேண்டும். தேவனுடைய சமூகத்தை விட்டு வழி விலகி போன யோனாவை தேவன் விட்டுவிடவில்லை. We have to listen very carefully and understand it very carefully. God did not forsake Jonah, who misled and who misled himself from the presence of the Lord. அவன் வழி மாறி போனது உண்மைதான். தேவ சித்தத்துக்கு மாறாக தர்சீசுக்கு கப்பல் ஏறினது உண்மைதான். ஆனால் அவனை பயன்படுத்துகிறதற்கு அவனை கரம் பிடித்தவரோ ஒரே மனமாயிருந்தார். அவன் இருமனமுள்ளவனாயிருந்தான். தேவன் அவனை விடவில்லை. அவன் போன படகை தத்தளிக்க வைப்பதற்கு கடலை கொந்தளிக்க வைத்தார். My beloved people, we know the story of Jonah, where he was called to go to Nineveh, but he in turn tried to go to Tarshish, considering the fact that he would die or he would lose his life in Nineveh. But what happens? The Lord who held his hand, the Lord who called him for ministry, the Lord who guided him, who wanted him to do something to fulfill his purpose, did not change his mind. He was of one mind. He ensured that Jonah has to go to Nineveh, and he brought a trembleness in the sea, in the waters, and that's when the ship was shaken. எனக்காக ஊக்கமாய் ஜெபம் பண்ணுகிறவர்கள் கவனித்து கேளுங்கள், பாருங்கள். இந்த யோனா திசை மாறி போய்விட்டான் என்று அவனை தண்ணி தெளிச்சு விட்டில்ல, அவனை பின்தொடர்ந்தார். அவனை நிமித்தமா அநேகருக்கு பாதிப்பை வர வைத்தார். கடைசியில அவன் கண்டுபிடிக்கப்பட்டான், கடல்ல தூக்கி எறியப்பட்டான். அவனை காப்பாற்றுவதற்கு ஒரே மனமாயிருக்கிறவர் மீனை அனுப்பினார். அவனை காப்பாற்றினார், கடற்கரையில தக்க வைத்தார். People, those who pray relentlessly for me, please listen carefully. God, who was of one mind, who had planned something for Jonah to do, did not leave him aside as he was prepared to get into the Tarshish boat and prepared to travel the other way. Instead, he made the sea tremble. He brought an unpleasant situation, and he made people to throw him out of the boat, and he ensured his life has to be sorted, his life has to be saved. He sent a fish and kept it ready for Jonah to fall into the mouth of the fish, and he fulfilled his purpose because he is the Lord of one mind and nobody could turn. ஊக்கமாக ஜெபிக்கிறவர்களுக்கு நான் சொல்லுகிறேன், சோம்பலோடு ஜெபிக்கிறவர்களுக்கும் சொல்லுகிறேன், தூங்கிக் கொண்டே ஜெபிக்கிறவர்களுக்கும் சொல்லுகிறவர்களும் நஷ்டப்பட்டார்கள். படகை நடத்தின மாலூமியும் இஷ்டப்பட்டு படகை இழக்க முடியவில்லை. ஆனால் தேவனோ யோனாவை இஷ்டப்பட்டதினால அவனை கொண்டு காரியங்களை செய்வதிலே ஒரே மனமாயிருந்தார். நஷ்டங்கள் வந்தது என்று ஆண்டவர் வருத்தப்படவில்லை. இவன் நிமித்தமாய் நடக்க வேண்டிய காரியத்தை நடத்தி முடிப்பதற்கு அவனை எப்படியாகிலும் நினைவேல நிறுத்த வேண்டும் என்று தேவன் தீர்மானித்தார். அதுலதான் அவர் ஒரே மனமாய் இருக்கிறார். My beloved people, those who pray with great laziness, who pray with great interest, who pray with sleep, who pray with great heart for me, I would tell to you all, God is of one mind, and that's the main concern. He did not leave Jonah to tremble there. And when the people got afraid, the people in the boat got afraid, saying that what would happen to us if this is going to continue? That's when he had a thought, and he said, let's do this, and whoever name comes here, you can be moved out of the ship. And this happened.
It was all God's plan. It was not of man's plan. Whenever God decides to do something, no man can stop it. No man could change it. No man could turn it because He is an unchanging God. Nobody could turn Him. இன்றைக்கு நான் சபையாராகிய உங்களை பார்த்து நான் கேட்கிறேன், உங்கள் நிமித்தமாக உன் மனைவி தத்தளிக்க பண்ணி, உன் பிள்ளைகள் தத்தளிக்கப்பட்டு, உன் குடும்பம் அல்லோகோலப்பட்டு, எல்லாத்தையும் இழந்து நிர்கதியாய் நிற்கிற நேரத்திலே ஆண்டவர் உன்னை காப்பாற்றி உன்னை பயன்படுத்த வேண்டும் என்று விரும்புவதை விட ஒன்றையும் நான் இழக்காமல், ஒருவருக்கும் நான் தொல்லையாய் இருக்காமல், எனக்கு தேவன் கொடுத்த அழைப்பை காத்து கொண்டு அவருடைய வழியில நடப்பேன் என்று தீர்மானிக்கிறவர்களுக்கும் அவர் ஒரே மனமாய் இருக்கிறார். Let me tell to you all, if a person in the family, like be a husband or a wife, if you're not ready to understand the plans of God, and if you're okay if your family is going to tremble because of your actions, and if you're okay if your family is going to get into all kind of temptations because of your actions, and if you're not really concerned about the fact that your family is going to face, that the greatest perishable thing that's going to come to your family, if you're not really bothered about it, let me tell unto you all, God has a plan for you and you cannot change it. If God wants you to do something, you have to do something, and God wants to do something through you, He would definitely make it happen like He did it for Jonah. நான் ரொம்ப அதிகமா நினைக்கிற ஒரு வசனம் எபிரேயர் 9:14. டெய்லி ஒரு முறையாகலும் சொல்லாம இருக்க மாட்டேன். நித்திய ஆவியினாலே தம்மை தாமே பழுதற்ற பலியாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்த கிறிஸ்துவினுடைய ரத்தம், கேட்கல, ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு உங்கள் மனசாட்சியை செத்த கிரியைகள் அற சுத்திகரிப்பது எவ்வளவு நிச்சயம். பைபிள் படிக்கணும்னு ஆசை இருந்தா முன்னால வந்து உட்கார், இல்லைன்னா பைபிள் நீ படிக்காது. பைபிள் எடுத்து டக்கு டக்குன்னு படிக்கிறவங்க முன்னாடி வந்து உட்கார்ந்து படிச்சீங்கன்னா இந்த செவிட்டு காது கொஞ்சம் கேட்கும். இது செவிட்டு விரியன். அதனால பைபிள் படிக்கிறவங்க முன்னாடி வந்து உட்கார்ந்து படிங்க. இப்பதான் அந்த நிர்மலா பொண்ணத்தை யோசிக்க வேண்டியதா இருக்கு. நல்லா நீங்க கவனிங்க. பழுதற்ற பலியாக ஜீவனுள்ள தேவனுக்கு ஒப்பு கொடுத்த இயேசு கிறிஸ்து. My beloved people, there's one verse that I always meditate, I always say at least once in a day. It's from Hebrews chapter 9 verses 14. It says, how much more shall the blood of Christ, who through the eternal Spirit offered Himself without spot to God, purge your conscience from dead works to serve the living God. It says without spot. ஆண்டவருக்கு பஸ்கா பலிக்கு தேவையானது பழுதற்ற ஒரு ஆட்டுக்குட்டி. For the Lord, one without spot lamb was required for Pascha. தேவனுடைய சபையில தேவனை மகிமைப்படுத்துவதற்கு நீங்களும் நானும் தேவை பழுதற்றவர்களாக, தடம் பொருளாதவர்களாக, அடிக்கடி ஜர்க்காவதவர்களாக நாம் இருப்போம் என்று சொன்னால் தேவன் மகிமைப்படுவார். My beloved people, God wants us, His people, to be a people who could be steady in their work, who could not leave the track, or who could do only just things, and He wanted us not to tremble but to stay firm. He is looking for these kind of people in midst of us, and that's what the Lord is expecting from us. ஒவ்வொரு காரியத்திலேயும் நமக்கு ஒரு அர்ப்பணிப்பு அவசியம். ஒவ்வொரு காரியத்திலேயும் தேவனுக்காக நான் ஒரு அடிமை என்று அறிக்கை செய்வது அவசியம். In every work we require a great surrender is required, a great So in every work, God expects us to surrender ourselves, and with the whole heart, He wants us to do kind of actions, whatever He wants us to do in a pleasant way. Hallelujah. Hallelujah. நான் விரும்புகிறது
ஆண்டவர் விரும்புகிறது ஒன்றுதான். சபையில் இருக்கிற ஒவ்வொரு குடும்பமும் ஆண்டவருக்கு பழுதற்ற பலியாக ஜீவுள்ள தேவனுக்கு ஒப்பு கொடுக்கிற குடும்ப தலைவர்களாக, தலைவிகளாக, வாலிபர்களாக, இளம் வாலிபர்களாக இருப்பீர்கள் என்று சொன்னால் இந்த ஊழியம் தேவனுக்கு மகிமையான ஊழியமாய் விளங்கும். இது வளர்ந்து பெருகும். இது மகிமையானதாக நிற்கும். God wants only one without spot sacrifice that He is expecting from us. It's not the lamb but our hearts which has to be without spot, to be holy. When we could be a people who can glorify God in every actions we do, definitely this ministry, this church would also build up to a next level where God is expecting and leading us to. இன்னைக்கு நிறைய பேரு சபையில எப்படி இருக்கிறாங்கன்னா, இளைய குமாரன் மாதிரி போய் எல்லாத்தையும் இழந்துட்டு தவிடு திங்கறப்பதான் ஆண்டவர் ஞாபகம் வர்றார். நான் என்ன சொல்ல வர்றேன்னா, உன்கிட்ட இருந்து ஒரு இழப்பும் வராததற்கு முன்பாக நீ ஏன் ஆண்டவருக்காக ஒரு பிரதிஷ்டையோடு வாழக்கூடாது? ஒரு அர்ப்பணிப்போடு கூட வாழக்கூடாது? My beloved people, many of us in the church are always like trying to do like a prodigal son who wanted to lose everything and then come to the presence of the Lord to sanctify themselves and be with God. What I'm asking is, why can you not do it before you lose something? Why can't we be sacrifice without spot before we lose something? Before we lose the family, before we lose our health, why can't we do that earlier? நமக்கு எந்த வசதி வாய்ப்புகள் இல்லை என்றாலும், ஒரு நாளைக்கு 2 வேளை தான் சாப்பாடு கிடைக்குது என்றாலும், 3 வேளை சாப்பாடு கிடைக்கணும்னு தகுடு தத்தமான ஒரு வாழ்க்கை வாழ்வதை விட 2 வேளை என்னை போல சாப்பிட்டு விட்டு ஆண்டவருக்காக வாழ்வதை தேவன் விரும்புகிறார். இதுதான் தேவனை நம் பக்கமாய் திருப்புகிறதற்கு பயன்படும். What am I saying is, why have to we struggle a lot for 3 times a meal? Why should we struggle for 3 meals a day? Why can't we just have 2 meals a day like what I have and still serve God? Why can't we do that? This kind of an action would definitely turn God towards us, to be with us and to forgive us in everything that we do. யோனாவுக்கு ஆண்டவர் சொன்னார் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே, 2ஆம் தரம் கர்த்தருடைய வார்த்தை ரேச்சலுக்கு உண்டாகி அவர், அப்படி படிக்கலாம், ரேச்சலுக்கு உண்டாகி ராஜீவ்காந்தி நகருக்கு போ சொன்னால் மனை வீட்டு மாடியிலே உட்கார்ந்து குண்டு சட்டிய குதிரை ஓட்டுறது என்ன நியாயம்னு கேக்குற? படிங்க. நீ எழுந்து மகா நகரமாகிய நினிவேவுக்கு போய் நான் உனக்கு கற்பிக்கும் வார்த்தையை அதற்கு விரோதமா பிரசங்கி என்றார். சாதகமா பிரசங்கின்னு சொல்லல, விரோதமா பிரசங்கி. இப்ப நான் விரோதமா பிரசங்கம் பண்ணா வர்ற இந்த பாஸ்டர் அங்கிள் என்ன விஜய் சொன்ன மாதிரி அங்கிள், சீஃப் மினிஸ்டர் அங்கிள், அது மாதிரி இப்ப நம்ம எல்லாம் என்ன சொல்லுங்கிறோம், இந்த பாஸ்டர் அங்கிள் எப்ப பார்த்தாலும் என்னையே குத்தி குத்தி பேசுறாரு. குத்தி குத்தி பேசுறது இல்ல, பேச சொல்றாரு, பேசுறாரு பாஸ்டர். My beloved people, in the book of Jonah chapter 3 verses 1 and 2 it says, and the word of the Lord came unto Jonah the second time, saying, arise, go unto Nineveh, that great city, and preach unto it, preaching that I bid you. It says very clearly, he has to speak against sin. He has to speak against the sin. It's not like what he wants to speak, but whatever God tells him to speak, he has to speak. In our church, if the pastor speaks something, they would say, pastor is preaching me, pastor is backbiting, pastor is pointing out to me, he is criticizing, all that. But here, the scripture tells very clearly, speak unto them what has to be spoken against them. அவர் போய் விரோதமாய் பிரசங்கம் பண்ணினார். ஆண்டி முதல் அரசன் வரைக்கும் எல்லா ஜீவ ஜந்துக்களும் 3 நாளும் அல்லும் பகலும் குடியாமலும் புசியாமல் இருந்து மனம் திரும்பினார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. Scripture also tells us Jonah did according to the word of the Lord.
he got into the city, he got into Nineveh, he preached the gospel, what God had instructed him to preach, against the people, against their actions, from the king to the child, everyone fasted and they turned their ways towards God. இன்றைக்கு நான் தாழ்மையாய் உங்களை கேட்டுக்கொள்கிறேன். உங்கள் குடும்பம் நல்ல நிலைக்கு வர வேண்டும் என்று சொன்னால், உங்கள் பிள்ளைகள் நல்ல நிலைக்கு வர வேண்டும் என்று சொன்னால், எதையோ ஒன்றை நாம் ஏற்றுக்கொண்டிருக்கிற ஒரே மனமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவுக்காக தியாகம் செய்ய வேண்டும். எது என்றால், நமக்கு எதெல்லாம் நலமாய் தோன்றுகிறதோ அவையெல்லாம் கிறிஸ்துவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக நஷ்டம் என்று என்றைக்கு சபை நினைக்கிறதோ, குடும்பங்கள் நினைக்கிறதோ, அன்றைக்கு உங்கள் வீட்டிலே தேவனுடைய செழிப்பு, தேவனுடைய உயிர்ப்பிப்பு, தேவனுடைய எழுப்புதல், தேவனுடைய மகிமை விளங்கும். நீங்க தரித்திரலாக இருக்க மாட்டீர்கள். My beloved people, when the church or when the family is ready to do according to the will of God, ready to obey the word of God and do according to what he says and not slipping away a bit, definitely we can turn God towards us, and whatever blessings God has kept for us would come in place, and we would definitely not tremble for food, we would definitely not tremble for richness, but all the richness and glory shall follow us throughout our days. நானும் பாக்குறேங்க, 45 வருஷமா ரட்சிக்கப்பட்டு 45 வருஷம், முழு நேர ஊழியத்துக்கு வந்து 43 வருஷம் பாக்குறேன். யாரு பாதிக்கப்பட்டாலும் அவங்க முதல்ல கை வைக்கிறது எங்கன்னா, கர்த்தருக்கு அடுத்த காரியத்திலே கர்த்தருடைய பங்கிலே கை வைக்கிறார். My beloved people, it's been 45 years since I was delivered, 43 years since I'm in ministry. From that time till now, I could see any disaster comes in their family, or any kind of problem arises in the family, or any kind of lackness comes in the family, the first thing the family does is to put their hands on God's offering, God's part. ஒரு சிஸ்டர் சொன்னாங்க, நீங்க வர்றதெல்லாம் வெளிப்படையா கக்கிறீங்க, அதனாலதான் அவங்க நிறுத்திடுறாங்க. நான் சொன்னேன், நான் கர்த்தருக்காக ஊழியம் செய்யறேன். இங்க வந்து 2001 தான் வந்தேன். ஆனா 84 இருந்து கர்த்தர் நடத்தினாரு. அப்போ இப்படிதான் வெளிப்படையா டிரான்ஸ்பரண்டா இருக்கிறேன். எப்பவும் இருப்பேன், எப்பவும் இருப்பேன். கொடுப்பாங்கன்னு ஊழியம் செய்யல. கர்த்தருடைய ஊழியத்துக்கு கொடுக்க வேண்டியது கர்த்தருடைய பிள்ளைகளுடைய கடமை, பொறுப்பு. ஆனால் கர்த்தருடைய ஊழியத்தை செய்ய வேண்டியது என்னுடைய பொறுப்பு சகோதரியே என்று நான் சொன்னேன். My beloved people, the sister came to me saying that you're being very transparent, you're telling everything in the church to the congregation, and that's the main concern. People have stopped giving, people are not ready to give, people thinking that you have everything and they're not doing it. Then I told in turn, it's not just now, I had started my ministry here only in 2001, but since 1984, God has been miraculously guiding me. I've been transparent from day one till now, because this is what pleases God, and I cannot hide because people will stop giving me or taking all that fact. But one thing that I could do is I have to be transparent in everything that I would do. It's the responsibility of every believer or every minister of God to take care of the ministry, and it's not my part. இளைய குமாரன் கூட பாருங்க, பிரிச்சுக்கிட்டான். அங்கேயே ஒரு ஊர்ல, பக்கத்து ஊர்ல எங்க ஒரு மூலைல இருந்தா பரவாயில்ல, தூரதேசம் போனான். எப்பவுமே பிசாசு நம்மளை கொண்டு போய் அழிக்கிறதுக்கு தூரமா தான் கொண்டு போவான். கிட்ட வச்சு கொல்ல மாட்டான், தூரமா கொண்டு போவான். இங்கிருந்து ரயில் ரோட்டுக்கு போ, இங்கிருந்து அங்க போ, இங்க போ, அப்படி போ, இப்படிதான் கொண்டு போவான். ஆனா நான் நினைச்சது என்னன்னா, இதே இளையகுமாரன் தகப்பனை விட்டு எல்லாவற்றையும் வாங்கி கொண்டு போய் அதே ஊர்ல ஒரு தெருவில், வேற தெருவில் இருந்து எல்லா பொருளையும் இழக்காம குடும்பம் நடத்தி ஒழுங்கா இருந்துட்டாருன்னா அவனுக்கு எல்லாவற்றையும் கிடைச்சிருக்கும். பிறகு தகப்பனிடத்திலேயும் மனம் திரும்புதல் வந்து ஆசீர்வாதம் கிடைச்சிருக்குமோன்னு என்ன தோணுது. ஏன்னா தேவனை நம் பக்கமாய் திருப்ப நம்முடைய ஜபத்தினாலும், பாவ அறிக்கை ஜபத்தினாலும், துதியினாலும், உபவாசத்தினாலும் முடியும் என்பதை இந்த யோனா நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. As we all know about the prodigal son, he
took everything, took his share from his father, and he moved apart from his father, spent everything, lost everything, and he had nothing to do. Then he came back. I thought if he could have stayed nearby, if he could have done some business or worked somewhere or led a nice family life, he wouldn't have definitely lost it. This is my thought, because God says very clearly, nobody could turn him apart from the praise and worship, the prayers, the fasting prayers, the sacrifice prayers, and the way we surrender ourselves to God and pray in His presence. Apart from these things, apart from repentance, nothing could turn God towards anything. But if you had done that way, definitely he wouldn't have lost it, and he would have stayed as a good example, as it's mentioned in Jonah here. இப்பொழுது யோனா கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கிறார். மீன் வயிற்றிலிருந்து வெளியே வந்த பிறகு புறப்பட்டு போகிறான். எப்படி போகிறான்? ஹெலிகாப்டர்ல போகிறான், ஏரோப்ளைன்ல போகிறான், புல்லட்ல போகிறான், விலை உயர்ந்த ஆடி கார்ல போகிறான். அப்படி போனானா? இல்ல, நடக்கிறான். அல்லும் பகலும் 3 நாள் நடக்கிறான். நடந்து சும்மா இருக்கிறானா? ஓ நினிவே மக்களே, நான் சொல்லுகிறதை கவனியுங்கள். இன்னும் 40 நாட்களிலே அக்கினியாலே நினிவேவை அழிக்க போகிறேன் என்று தேவன் சொன்னார். சொல்லிக் கொண்டு போறான். My beloved people, we could see here Jonah arises after he was spit out from fish mouth. He is just arising from there. He is walking to Nineveh. He did not look for an aeroplane or helicopter or any other mode of transportation or expensive cars or luxurious cars or anything. But he walks day and night, all 3 days. He did not walk quietly with solemnity. He just rose. He just said loudly, "Oh Nineveh, turn to God. There's going to be a fiery furnace coming your way. God is going to destroy Nineveh. So turn your hearts towards God and let's fast 40 days and bring peace to the nation." நல்லா கவனிங்க. யோனாவை அழைத்து, எப்படியோ தப்பி தவிர மீன்வயலிருந்து வந்துட்ட, வாங்க அங்க இருக்கிற பிரீஸ்டன் கூப்பிட்டு தலைமையில எண்ணெயை போட்டு, பிதா குமாரின் பரிசுத்த ஆவியின் நாமத்திலே உன்னை இந்த நினிவே பட்டணத்திற்கு பிரீஸ்டாக, போதகராக, ரெவரண்டாக, டாக்டராக, பிஷப்பாக ஆர்டினேஷன் பண்ணுகிறேன், நீ போய் பிரசங்கம் பண்ணுன்னு சொல்லல. ஆண்டவர் சொன்னாரு, கழுத போறான். My beloved people, as Jonah entered into Nineveh, nobody, the king or the priest came forward. They poured oil in his head. No anointment was given. They did not tell him, like, come, you escape from the turbulence. Please come and you can serve as a priest. You can serve as a missionary. You can serve as a bishop. You can serve as a reverend. Come and serve the nation. Come and take care of the people. Nobody gave him that opportunity. Nobody gave him any responsibility. He just went as Lord said. ஆண்டவர் சொல்லிட்டாருங்க, வேற யாரும் இல்ல, கர்த்தர் சொல்லிட்டார். போறேன். நடந்தான். கால் வலிச்சுதா? கண்டிப்பா வலிச்சிருக்கும். பசி எடுத்ததா? பசி எடுத்திருக்கும். ஏன்னா 3 நாள் அவங்களும் அல்லும் பகலும் சாப்பிடாம இருந்தாங்கன்னா இவனும் என்ன பண்ண இருக்கலாம்? ஆமா, ஒருவேளை ஞாயிற்றுக்கிழமை காலையில 2வது ஞாயிற்றுக்கிழமை சாப்பிடாமல் ஜபத்துக்கு வாங்க அப்படின்னா, அன்னைக்குதான் சட்டி சோறு தின்னுட்டு வந்து இங்க தலைய தொங்க விட்டுக்குன்னு அப்படியே கொத்த விட்டுக்குன்னு ஆராதனை முடிஞ்ச உடனே போயிடுவோம். டாட்டா, ஆராதனைக்கு டாட்டா, நான் போட்டா பாஸ்டருக்கு டாட்டா. இப்படிதான் நம்ம வாழ்க்கை இருக்குது. ஆனா இந்த நினிவேவுக்கு ஆண்டவர் சொன்ன வார்த்தையின்படி புறப்பட்டு யோனா போனா. தேவனுடைய இருதயத்தை யோனா தன் பக்கமாய் திருப்பினான். அந்த ராஜா, கூஜா எல்லாரும் திரும்பினாங்க. அல்லும் பகலும் பட்டினியா கடந்து மனம் திரும்பினாங்க. தேவன் அந்த பட்டணத்தை அழிக்கவில்லை, ஆசீர்வாதமாக மாற்றினார். As Jonah arose and went into Nineveh according to the word God gave unto him, he did not look for any favor. He did not look for any kind of food. He walked 3 days. He had gone through pain.
Yet he would have gone through pain. Of course, he would have faced hunger, but he cannot have anything because he is proclaiming the word of God, saying, in 40 days' time, the Nineveh is going to be washed out. It's going to be thrown away. The fear came into the king. The fear came into all stages of people, and they turned towards God. They obeyed whatever Jonah said, because he turned God's heart towards himself, and with his actions he pleased God, and that's when Nineveh was secured. தேவனை நம் பக்கமாய் திருப்புகிறதற்கு நம்மிடத்துல ஒரு பவர் இருக்கிறது. இயேசு வருகிறார் என்று கேள்விப்பட்ட வழி அருகே உட்கார்ந்து பிச்சை எடுத்துக் கொண்ட பார்வை இழந்தவர்கள், தாவீதின் குமாரனே எங்களுக்கு இறங்கும் என்று சொன்னார்கள். ஆனால் மற்றவங்க அதட்டினாங்க. அவங்க அந்த அதட்டலுக்கும் மிரட்டலுக்கும் பயப்படல, சத்தமா கூப்பிட்டாங்க, தாவீதின் குமாரனே இயேசுவே எங்களுக்கு இறங்கும். இயேசு நின்றார், திரும்பி பார்த்தார். இன்றைக்கு நம்முடைய ஜெபங்கள் நம் பக்கமாய் தேவனை திருப்ப முடியும். நம்முடைய ஜெபங்களால் இந்த தேசத்தை திருப்ப முடியும். நம்முடைய ஜெபங்களால் தேவனை நம்முடைய விருப்பத்துக்கு எடுத்து பயன்படுத்த முடியும். அந்த அதிகாரத்தை தேவன் நமக்குள்ள கொடுத்திருக்கிறார். இதை நீங்கள் தான் தீர்மானிக்க வேண்டும், நீங்கள் தான் முடிவெடுக்க வேண்டும். அப்பொழுதுதான் நம்ம குடும்பம் செழிப்பா இருக்கும். மாறாத தேவன் நம்முடைய குடும்பத்திலே இருப்பார். We have a power to turn God towards us. We have an ability to turn God towards us. The one secret thing is just prayer. Our prayers can definitely turn God into our side. You know how we all hear about the blind people who were seated on the ways. When Jesus passed by, they raised their voice saying, "Oh Son of David, please have concern on us. Look unto us." People around them, the disciples, apostles around them, they scolded them, they stopped them. But these people who were blind did not stop shouting louder. They were even more louder, saying, "Oh Son of David, please forgive us. Please look unto us. Please care for us." Jesus heard this voice. He did not bother who was around. He just went to them. He just looked unto them. Their faith promises were fulfilled. They were able to see, and the purpose of the kingdom was fulfilled. And this is how our calling, our prayers should turn God towards us. Definitely, I'm telling to you all today, the way you call God, the way you pray, definitely will turn all the curse into blessings. And you shall be great, you shall be a very big nation. All your prayers will turn the blessings of the family, will change the situations in the land we live. It will change the situations in the nation. It will bring prosperity to the nation, and whatever we urge for, whatever things we are looking for shall come into place, and it shall fall into place in the name of the Lord. கையை பிடித்து சொல்லுங்க, Hold on to your neighbors and say, நம்முடைய விருப்பங்களை நிறைவேற்றுகிறதற்கு to fulfill the desires of our heart, தேவ சித்தத்தின்படி according to the will of God, தேவனை நம் பக்கமாய் திருப்புகிற, to turn God towards us, தேவனை நம் பக்கமாய் பார்க்க வைக்கிற, to make God look up to us, தேவனை நம் அருகிலே கொண்டு வந்து நிறுத்திக் கொள்ளுகிற to make God to come and stay beside us. ஒரு ஜெப வல்லமை A prayer power உங்கள் மேல் இருக்கிறது. is upon us. உபவாச வல்லமை A fasting power உங்களுக்குள்ளே இருக்கிறது. is within us. நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்றுதான். One thing we are expected to do, உங்கள் இயலாமையை ஒத்துக்கொண்டு accept your inability உண்மையான மனதோடு with a truthful heart, மனம் திரும்புவீர்களானால் repent and turn. நினிவேக்களை தேவனிடத்திலே கொண்டு வரலாம். We can bring Nineveh to God, நாம் ஆளுகிற பகுதியை தேவனிடத்திலே கொண்டு வரலாம். bring the place we live to God. இதை செய்கிற வல்லமை The power to do such things உங்கள் முழங்கால்களுக்கும் is on our knees, உங்கள் கண்ணீர் ஜெபங்களுக்கும் on the tears of eyes. உணவை வெறுத்து So we pray, உபவாசித்து fast, ஜெயம் எடுக்கிறது and meditate. உங்களிடத்திலே இருக்கிறது. Is with us. உங்களுக்கு எல்லாம் கூடும். We can do anything. ஆமென். Amen. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். May God bless you all. நம்ம எல்லாம் எழுந்திருக்கலாம். நமக்கு இன்றைக்கு பரிசுத்த பந்தி இருக்கிறது. பரிசுத்த பந்தியில